நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ உத்தராயண புண்ணிய காலம் விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 3/7/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:58. திதி இன்று மாலை 4:32 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று மாலை 4:33 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. நாம யோகம் இரவு 8:26 வரை பரிகம், பின்பு சிவம். கரணம் மாலை 4:32 வரை பவகரணம், பின்பு பாலவ கரணம். அமிர்தாதி யோகம் அதிகாலை 6 மணி வரைக்கும் மரண யோகம் இருக்கு. அதன் பின்பு சித்த யோகம் ஆரம்பமாகிறது. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 1:30 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:15 முதல் 1:15 வரை. இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று மாலை 4:33 வரை சதயம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், பின்பு பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய தினம் வியாழக்கிழமை, நவமி திதி. நவமி அப்படின்னாலே ராமருடைய ஒரு திதி, 9வது திதி. இந்த திதியில நவக்கிரகங்களை வழிபட்டால் அவ்வளவு நன்மை. ஏன்னா நவமி என்பது 9. அப்போ இந்த 9 நவ கிரகங்களை இன்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் சங்கடங்கள் அத்தனையும் தீரும். வியாழக்கிழமை அப்படின்றதுனால குரு வழிபாடு இன்னைக்கு செய்யுங்க. கொண்டு செல்லுகின்ற பொருள், இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த வெள்ளை பேப்பர்ல கஸ்தூரி மஞ்சள் அதை வச்சிருங்க. அது கூட 5 ஏலக்காய், கொஞ்சம் பச்சை கற்பூரம் வச்சு பேக்கெட்ல வச்சு கொண்டு போங்க. மிக சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, நம்ம கடன் தீர்க்கறதுக்கு இப்ப நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை தான் ஓடுது. எல்லாருக்குமே எந்த தானியத்தின் மீது பணத்தை வைத்து தந்தால் விரைவில் கடன் பிரச்சனை தீர்வதற்காக வாய்ப்பு ஏற்படும் அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம். மிதுன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் குரு பகவானும், கடகத்தில் புத பகவான், சிம்மத்தில் அங்காரக பகவான், கேது பகவான், மாந்தி பகவான், கன்னியில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் சுக்கிர பகவான். அப்புறம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம வகுப்பு போடப்படும் சொல்லி இருக்கோம். வர சனிக்கிழமை இல்லாம, அதாவது இந்த சனி இல்லாத அடுத்த சனிக்கிழமை வகுப்பு போடப்படும். வெற்றிலை பிரசன்ன வகுப்பு. இந்த வெற்றிலை பிரசன்னம் அப்படின்றது எல்லாருமே கத்துக்கலாம், ஆண்கள் பெண்கள், படிக்க தெரிந்த. ஏன்னா இந்த வெற்றிலை பிரசன்னம் அந்த காலத்துல இருந்தே படிக்க தெரியாதவங்க அந்த நாள்ல பார்த்தீங்கன்னா ஆதிகாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலத்திலேயே படிக்க தெரியாதவர்கள் கூட அந்த வெத்தலையை வைத்து பிரசன்னம் பார்த்திருக்கிறார். அதனால எல்லாருமே கத்துக்கலாம், நமக்கு தேவையானதை தெரிந்து கொள்ளலாம். நம்ம வீட்டுல என்ன பிரச்சனை இருக்குன்றது வெத்தலை வச்சே தெரிஞ்சுக்கலாம். கத்துக்கணும்னு விருப்பம் உள்ளவர்கள் கத்துக்கலாம். அதே மாதிரி மாந்திரிக தாந்திரிக வகுப்பு, அந்த வகுப்பு இந்த மாதம் கடைசி வாரத்தில் போடப்படும். சேர விருப்பம் உள்ளவங்க இது கொள்ளலாம். இப்போ எந்த தானியத்தின் மீது பணத்தை வைத்து தர விரைவில் கடன் பிரச்சனை தீரும் அப்படின்றதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நாம ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளில் மிக முக்கியமான பிரச்சனை எதுனா கடன் பிரச்சனை தான். இந்த கடன் பிரச்சனை தீருவதற்காக பலவிதமான வழிமுறைகளை மேற்கொண்டு முயற்சிகளை செய்தும் அதனால எந்த பலனும் இல்லை, கடன் அடையவே இல்லை என்பவர்கள் இதை செய்யலாம். இதை ஏன் இன்னைக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, இது செவ்வாய்க்கிழமையில தான் செய்யணும். நம்ம இன்னைக்கு சொன்னாதான் நீங்க செவ்வாய்க்கிழமை செய்யறதுக்கு கரெக்டா அதை ஆயத்தமாவீங்க. அதனாலதான் இன்னைக்கு சொல்றேன். ஏன்னா அன்னைக்கே சொன்னோம்னா நீங்க செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அதனால இந்த செவ்வாய்க்கிழமை வழிபாட்டை
செய்வாங்க. ஏன்னா கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைக்கும் காரணமாக திகழக்கூடியவர் செவ்வாய் பகவான் தான். அதனாலதான் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்குரிய அதி தேவதையான முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு விரைவிலேயே கடன் தொடர்பான பிரச்சனை தீரும். அப்படிப்பட்ட செவ்வாய்க்கிழமை செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எப்படி அப்படின்னா, கடன் தீர்வதற்கு யமகண்ட நேரம் அப்படின்னு ஒரு நேரம் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும், தினந்தோறும் வரும். அந்த யமகண்ட நேர வழிபாடு கடன் தொடர்பான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இடம் வீடு நிலம் போன்ற மண் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இது அனைத்திற்கும் காரணமாக திகழக்கூடியவர் செவ்வாய் பகவான். இது தொடர்பாக எந்த பிரச்சனைகள் இருக்கின்றதோ அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று முழு மனதோடு செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்யும் பொழுது படிப்படியாக அந்த பிரச்சனைகள் தீரும். இந்த கடன் பிரச்சனை தீர்வதற்காக செவ்வாய்க்கிழமையில் பலவிதமான பரிகாரங்களை செஞ்சிருப்பீங்க. அது செய்யலாம், செய்தும் பலன் அடைந்திருப்பீர்கள். இந்த பரிகாரம் செய்து பலன் அடையாமல் இருப்பவர்கள் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யலாம். அதை பத்தி இப்ப நான் சொல்றேன், இதை எழுதி கூட வச்சுக்கோங்க. ஏன்னா பொதுவா கடன் விரைவில் தீரணும் அப்படின்னு நினைப்பவங்க செவ்வாய்க்கிழமை கடனை திருப்பி செலுத்த வேணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். குறிப்பா குளிகை நேரத்தில் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தும் பொழுது திரும்ப திரும்ப அந்த கடனை செலுத்துவதற்குரிய வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலம் நமக்கு கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லி இருக்க. இவ்வாறு செய்தும் ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை தீராமல் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் செய்ய வேண்டிய ஒரு சூட்சமமான பரிகாரம் தான் இந்த பரிகாரம். செவ்வாய்க்கிழமை குளிகை நேரத்தில் கடன் பிரச்சனை தீரவில்லை என்று நினைப்பவர்கள் அதே செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய யமகண்ட நேரத்தை பயன்படுத்தினால் விரைவிலேயே கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு நம்ம சொல்லி இருக்கோம். அதுக்கு தொடர்பான பிரச்சனைக்கு காரணமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான். அதனால இந்த செவ்வாய் பகவான் என்பதை போல கேது பகவானும் ஒரு காரணம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. செவ்வாய் பகவானால் ஏற்படுகின்ற இந்த பிரச்சனை கேது பகவானாலும் ஏற்படும். அதனால் கேது பகவானுக்கு உரிய நேரத்தில் கேது பகவானின் தானியத்தில் பணத்தை வைத்து நாம் திருப்பி செலுத்தும் போது கேதுவால் ஏற்படக்கூடிய தடைகளும் பிரச்சனைகளும் நீங்கி விரைவிலேயே கடன் அடைய முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேது என்ற கிரகம் தடை என்ற ஒரு விஷயத்தை செய்யும். நான் நிறைய செவ்வாய் கேது சேர்ந்தால் என்ன நடக்கும், சனி கேது சேர்ந்தால் என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கேன் ஏற்கனவே நிறைய பதிவுல. அந்த மாதிரி கேது என்பது தடை செய்கின்ற கிரகம். அப்போ கேதுக்கு உரிய தானியம் எது அப்படின்னா கொள்ளு. அந்த கொள்ளை செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரம் என்பது காலை 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ள யமகண்டம் செவ்வாய்க்கிழமையில. அந்த நேரத்துல நீங்க வாங்கிய கடன்ல இருந்து சின்ன தொகையை எடுத்து அந்த கொள்ளுல வச்சு ஒரு சிறிய கிண்ணத்துல கொள்ள வச்சுட்டு அதுக்கு மேல பணத்தை வச்சு கடனை திருப்பி தாங்க. அப்போ உங்க கடன் முழுதும் அடையும். கடனை திருப்பி தருவதற்கு பயன்படுத்துகிறோமோ அந்த பணத்தை வைத்து முழு மனதோடு முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு அந்த பணத்தை எடுத்து கடனை அடைக்க விரைவிலே கடந்து. இப்போ கொள்ளு மேல வச்சு கொடுத்தா யாரும் வாங்க மாட்டாங்க. என்ன இதுல வச்சு கொடுக்குறீங்களேன்னு ஒரு விதமா ஒரு தப்பா கணக்கு போட்டுருவாங்க. அதனால கொடுக்கும்போது அப்படி கொடுக்காதீங்க. ஒரு கிண்ணத்திலேயோ தட்டுலேயோ கொள்ளு போட்டுட்டு அதுக்கு மேல நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை அதுல வச்சுட்டு முருகப்பெருமானுடைய காலடியில வச்சு வேண்டிட்டு அதுக்கப்புறம் அந்த பணத்தை மட்டும் எடுத்து இந்த கடன் எனக்கு விரைவிலேயே இந்த பிரச்சனை தீர வேண்டும் என்று சொல்லி அந்த பணத்தை அவங்களுக்கு கொடுங்க. அப்படி பணத்தை திருப்ப செலுத்த முடியாத நிலையில் கடனை அடைப்பதற்கு போதிய பணவரவு இல்லை, ஆனால் இந்த நேரத்தை தவற விடக்கூடாது என்று நினைப்பவர்கள் ஒரு கவரில்
யாருக்கு பணத்தை தர வேண்டும் என்று, எவ்வளவு தர வேண்டும் என்பதை எழுதி அதற்குள் அந்த சிறிய தொகையை வைத்து அதை கொள்ளின் மீது வைத்து விட வேண்டும். எப்பொழுது பணத்தை மொத்தமாக சேர்த்து கொடுக்கிறோமோ அப்பொழுது இந்த பணத்தையும் எடுத்து ஒன்றாக சேர்த்து வைத்து கொடுக்கலாம். கடன் வாங்கினால் அந்த கடனை திருப்பி செலுத்த வேண்டும். அதற்குரிய முயற்சிகளை செய்ய வேண்டும். எவ்வளவு முயற்சி செய்தும் கடனை திருப்பி செலுத்த இயலவில்லை என்பவர்கள் கடன் தொடர்பான பணத்தை திருப்பி செலுத்தும் பொழுது இந்த ஒரு தானியத்தின் மீது வைத்து கொடுக்க விரைவிலேயே அந்த பிரச்சனை தீரும். இதை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பலனை இது கொடுக்கும். அதனால இந்த கொள்ளு மீது வச்சு யமகண்ட நேரத்துல அந்த செவ்வாய் பகவானுக்கு இதை செய்து பாருங்க. உங்க கடன் விரைவில் அடையும். சரிங்களா? இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, வாரம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக தடையாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு ஏற்படும். எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் உருவாக கொடுக்கல் வாங்கல முன்னேற்றமான சூழல் ஏற்படும். கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு நலம் நிறைந்த நாளாகவும் நன்மை நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட தெற்கு திசையின் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள்லாம் சாதகமாக அமையும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இழுபறியாக இருந்து வந்த சொத்து தொடர்பான பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைய தினம் தீர்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாள். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி இந்த ஆசிரமம்னா காப்பகம் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி வருபவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் அதுல ஒரு நல்ல முன்னேற்றம், நல்ல வருமானம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமும் இன்னைக்கு ஏற்படும். இன்றைய நாள் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வுகள் இன்னைக்கு கிடைக்கும். தீர்வே கிடைக்கல, முடிவே கிடைக்கலன்னு நினைச்ச ஒரு சில விஷயத்துக்கு இன்னைக்கு நல்ல தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர் நல்ல முன்னேற்றமான ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சில பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தெளிவான முடிவு இன்னைக்கு கிடைக்கும். தாய் வழியில் மட்டும் அனுசரித்து செல்லுங்கள். தாயின் ஆரோக்கியத்தை இன்னைக்கு பார்த்து கொள்வது நல்லது. பிள்ளைகளுக்கு சுபகாரிய எண்ணங்கள் சாதகமாக அமையும். பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு திருப்தியை ஏற்படுத்தும். நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிப்பதற்கான சூழ்நிலைகள்லாம் உருவாகுகின்ற ஒரு நாள். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள் அமையும். ஆதாயம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு இன்னைக்கு ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான ஒரு நாளாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, தன்னம்பிக்கையோட புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். சிறுதூர பயணங்கள் மூலம் மனதில் நிறைய மாற்றங்களும் அதே மாதிரி ஒரு சந்தோஷமும் ஏற்படும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்தில் கவனம் தேவை. சொத்து பிரச்சனையில சாதகமான முடிவுகள் கிடைக்கும். பலம் பலவீனம் என்னன்றத நீங்களே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். உங்களிடம் இருக்கின்ற பலம் என்ன, பலவீனம் என்ன. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் மூலம் திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதே சமயத்துல பண விஷயத்தில் ரொம்ப கவனமா இருங்க. இன்னைக்கு வரவு நல்லா இருக்கும்.
தன வரவு சிறப்பாக இருக்கும், இருந்தாலும் செலவுகளும் ஏற்படும். அந்த செலவுகளை சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட 9 அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள்லாம் ஏற்பட்டு விலகும். புதிய நபர்களின் அறிமுகம் உருவாகும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய எண்ணங்கள் மேம்படும். பிறமொழி பேசும் நபர்களின் உதவிகரம் கிடைக்கும். முயற்சிகள்ல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைய நாள் சிந்தனைகள் பிறக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் காவி நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் இன்னைக்கு நீங்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் மனதில் ஒரு குழப்பங்கள் ஏற்படும். அதே சமயத்துல எதிர்பாராத செலவுகள் மூலம் நெருக்கடியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். கவனமா இருங்க. ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. உங்க செயல்பாட்டுல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் குறையும். மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலகும். இழுபறியான வேலைகள்லாம் செய்து முடிப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும். உங்களோட இருப்பவர்கள், உங்களோட வேலை செய்பவர்கள், அவர்கள் மூலம் சின்ன சின்ன மனக்கசப்புகள் நேரிடக்கூடிய ஒரு தருணம். இன்னைக்கு ஒரு ஒரு புதிய அனுபவம் இன்னைக்கு ஏற்படும். அந்த அனுபவம் உங்களுக்கு வாழ்நாள் முழுதும் அதனால ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும். இப்போ நமக்கு ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா அது நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். ஒரு அனுபவம் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும்ன்ற ஒரு அறிவை நமக்கு அதை ஏற்படுத்தி கொடுக்கும். அது போலதான் இன்னைக்கு ஒரு அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அது என்ன ஏதுன்றத ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையலாம். முக்கியமா ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் விலகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்துக்கள்ல கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, சகோதரர் வழியில ஆதரவான சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். எதிர்பாராத தன வரவுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். கடன் சார்ந்த இன்னல்கள்லாம் படிப்படியா குறையும். பிள்ளைகள் வழியில அனுசரித்து செல்லுங்கள். கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன், விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். சில அனுபவங்கள் மூலம் புதுவிதமான கண்ணோட்டம் உருவாகும். தடை தாமதம் இன்னைக்கு நிறைந்த நாளாக இருக்கும் ஒரு சில விஷயத்தில். அதனால கவனமா இருங்க. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு நிறைந்த நாளாக இருக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் குறையும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, இன்னைக்கு லாபங்கள் நல்லா வரும். வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்கும். வியாபாரத்துல புதிய வாய்ப்புகள்லாம் உருவாகும். கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நெருக்கமானவர்களால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். கடன் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் பொறுமையோட இருங்க. பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இன்றைய நாள் தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை,
அதிர்ஷ்ட எண் 2 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் உருவாகும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மறையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, குடும்பத்திற்கு தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும். அக்கம் பக்கம் இருப்பார்கள், ஆதரவாக இருப்பார்கள். உறவினர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் பொறுமை தேவை. வேலை செய்யும் இடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். பொழுதுபோக்கு விஷயத்துல ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைய நாள் தொழில், அதே மாதிரி சந்தோஷம் எல்லாம் இருந்தாலும் அதை நடத்துவதற்காக ஒரு பொறுமை, ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை. அதனால பொறுமையோட இன்னைக்கு செயல்பாடு இருந்தால் எல்லாவற்றிலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பண வரவும் இருக்கும், தொழிலும் நல்லபடியாக நடக்கும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தந்தை வழியில கொஞ்சம் அனுசரித்து நடந்தால் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைப்பீங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரும் இன்னைக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஒத்துழைப்பு மேம்படும். பயணம் சார்ந்த செயல்களால் விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். உத்தியோகத்தில் சின்ன சின்ன அவப்பெயர்கள் ஏற்பட்டு விலகும். அதே மாதிரி வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான பயண சிந்தனைகள்லாம் மேலோங்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலமான பலன்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு மனதுல ஒரு குழப்பங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். தெளிவோட இருங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் புதிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. எதிலும் அவசரம் இல்லாமல் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். பணம் கொடுக்கல் வாங்கல நிதானம் தேவை. உடன் பிறந்த சகோதரர்கள் மூலம் அலைச்சல்கள் அதிகரிக்கும். மற்றவர்கள் இடத்தில் தேவையற்ற பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது. சிந்தனை போக்கில் கவனம் தேவை. இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள். சந்திராசிரமம் இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் கவனம் இன்னைக்கு தேவை. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் டார்க் மஞ்சள் நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எல்லா விஷயத்திலும் கவனத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தான் இன்னைக்கு சந்திராசிரமம் அந்த நட்சத்திரத்துல தான் போகுது. அதனால பண விஷயமாகட்டும் பொருள் விஷயமாகட்டும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மனதில் நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும். பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். அறிமுகம் இல்லாதவர்களின் உதவிகள் கிடைக்கும். கமிஷன் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். உத்தியோகத்துல மதிப்புகளும் ஒத்துழைப்பும் மேம்படக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் பகையெல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காரியங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.